மாற எங்க போனான்னு தெரியலையே. அப்பா வாங்க போலாம், வாங்க வாங்க. வாமா அத்தை வாங்க. வண்டியில் இருங்க. அவங்க வந்துருவாங்க, வெயிட் பண்ண. சரிங்க தம்பி. எங்க போனா அவ? வீரா, வீரா, எவ்வளோ நேரண்டி தேடுறது? மேடம், வீரா, வீரா. வீரா வா போலாம், டைம் ஆச்சு. ஐயோ! நான் மட்டும்தான் பயப்படுறேன்னு நினைச்சேன். வா வீரா போலாம். வந்துட்டாங்க பாருங்க. எங்கடி போன இவ்வளவு நேரமா? இந்த இருட்டுல யாராவது மாங்காய் பறிக்க போவாங்களா? கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்ல வீரா. ஊர்க்காரர் ஒருத்தர் எதோ சொல்லிட்டு போறாரு, எனக்கு வேற பயமா இருக்கு. அத்தை அவரை விடுங்க. இப்ப கூட வழியில பார்த்துட்டு தான் வந்தோம். எதையோ பார்த்து பயந்துருப்பாரு போல. மனநிலை சரியில்லாம இருக்கும். இல்ல மாப்ள, என் மனசுக்கு ஏதோ சரியா படல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த. கோயில் பரிகாரம்னு போகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன தடங்கள் வரத்தான் செய்யும். நம்ம தான் பரிகாரத்தை நல்லபடியா முடிக்கணும். கோயிலுக்கு தானே போறோம், சாமி பார்த்துக்கும். வாங்க வண்டியில இருங்க போலாம். வீரா சரி, நீ வண்டியில ஏறு வீரா. ஏய் ஏறு ஏறு. ஹலோ ராமச்சந்திரா, நாங்க இந்த ஊருக்கு வந்துட்டோம்னா. நீ குடும்பத்தோட வரேன்னு ஊர் பண்ணையார் நல்லமுத்துக்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாரும் அங்க போய் தங்கிக்குங்க. ரொம்ப நல்ல மனுஷன். உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நல்லமுத்து செஞ்சு கொடுப்பாரு. ரொம்ப நன்றிண்ணா. சரிப்பா. அப்பா இப்ப நம்ம எங்க போறோம்? பண்ணையார் வீட்டுக்குப்பா. தம்பி தம்பி வாங்க 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 தம்பி. அப்பா வரலீங்களா? இதோ வந்திருக்காரு. வாங்கம்மா வாங்கம்மா. வணக்கம்மா. வாங்கய்யா வாங்க. வணக்கங்க. வணக்கம். நீங்க? ஐயா நான் தான் நல்லமுத்து. நீங்க குடும்பமா வருவீங்கன்னு எம்எல்ஏ போன் பண்ணி சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். இந்த ஊர்ல நீங்க நினைக்கிற மாதிரி ஹோட்டல் லாட்ஜ் எல்லாம் எதுவும் இருக்காது. நீங்க தாராளமா நம்ம வீட்ல தங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அம்புட்டியை நாங்க பாத்துக்கிறோம். சரியா ஐயா? இத உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. சரிங்க. ரொம்ப சந்தோஷங்க. சரிங்கய்யா வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க. சந்தன குங்குமம் எடுத்துக்கங்க. நன்றி. எடுத்து போங்க. வாடி. கார்த்தி வாங்க. வாங்க 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 உள்ள வாங்க. வணக்கம்மா. ஈஸ்வரி ஈஸ்வரி அதோ வரேங்க. இங்க வா.
இவதான் என் சம்சாரம் ஈஸ்வரி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இவன் என் பையன் வேலுங்க. வணக்கம் ஏய், ஈஸ்வரி குடிக்க ஏதாவது கொண்டு வாப்போ. சரி ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு ஐயா வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கீங்க, அசதியா இருக்கும்ல, அதான். நீங்க வேணான்னு சொன்னாலும் குடுக்க வேண்டியது எங்க கடமைங்க. நீங்க உட்காருங்க, ஐயா. எடுத்துட்டு ஆ, வாங்க. சரிங்க நீ போய் எடுத்துட்டு வா. வாங்க. கொடு தம்பி, எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். ஆ, இது ராகவன், என் மூத்த பையன். வணக்கம் தம்பி. வணக்கம். அது அவனோட ஒய்ஃபு. வணக்கம்மா. இது என்னோட 2வது பையன் கார்த்தி. ஓ வணக்கம் தம்பி. வணக்கம். அது அவனோட ஒய்ஃபு பிருந்தா. வணக்கம்மா. வணக்கம் இது என்னோட 3வது மருமக வீரா. வணக்கம்மா. வணக்கம். நான் 3வது பையன் மாறன், இவங்க ஹஸ்பண்ட். ஓஹோ சரிப்பா சரிப்பா. இவங்க என் அம்மா முத்துலட்சுமி. வணக்கம்மா. வணக்கம். வணக்கங்க. வீட்ல ஏதாவது விசேஷமா? ஆமாங்கய்யா, அது என் தம்பிக்கு கல்யாணம். ஓஹோ. ஏத்தா பசுபதி எங்க? சித்தப்பா, அப்பா உங்களை கூப்பிடுறாரு. வீரா, வீரா, அவர் எதுக்கு முறைச்சிட்டு இருக்க? நான் யார முறைச்சேன்? நான் யாரையும் முறைக்கலையே. அம்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. ஒருவேளை நான் தான் சரியா பார்க்கலையா? ஏப்பா பசுபதி, நம்ம எம்எல்ஏ சொன்னார்ல, அவங்க தான் இவங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கம் தம்பி. பயணம்லாம் எப்படி இருந்துச்சு? இடையில கொஞ்சம் ரோடு மோசமா இருந்திருக்குமே. ஆமாமா, பரவாயில்ல, எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். அது இவனுக்கு ரொம்ப வருஷமா பொண்ணு தேடிட்டு இருந்தோம்யா, எதுவுமே சரியா அமையல. ஓஹோ. இப்பதான் என் பொண்டாட்டி வழியில ஒரு சம்மந்தம் அமைச்சு வந்திருக்கு. நாளைக்கு நலங்கு, நாளானைக்கு கல்யாணம். உங்க வீட்ல ஃபங்க்ஷன் நடக்கிற நேரமா பார்த்து நாங்க வந்து தொந்தரவு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. என் வீட்டுக்கு எத்தனையோ சொந்தக்காரங்க இந்த கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க. அதுல நீங்களும் ஒரு சொந்தம்னு நான் நினைச்சுக்கிறேன். அதனால தங்கி இருந்து நல்லபடியா அந்த கல்யாணத்தை முடிச்சு கொடுத்து தான் போகணும்னு நான் சொல்லிவிட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாரும் போய் கை கால் முகம் கழுவிட்டு ரெடி ஆகி வாங்க, சாப்பிடலாம். சரி. ஏத்தா சாப்பாடு எடுத்து வை. சரிங்க. சரி வாங்க. வீரா, வா. தோ வந்துட்டேன். வீரா, என்ன திடீர்னு நடுவகிடு? இல்ல சும்மாதான். வீரா, சாப்பிடு. கூச்சப்படாம சாப்பிடுங்க, இது உங்க வீடு. என்னம்மா? ஐய, சாப்பாடுல எல்லாம் நாங்க கூச்சமே படுறது கிடையாது. அது அது என்ன கூட்டா? ஆமா. அத கொஞ்சம் வைங்க. வரேன்ப்பா. எனக்கு கொஞ்சம் கேளு. ம்.
இவளுக்கும் வேணுமா? இவளுக்கு கொஞ்சம் வைங்க. ஏய் லூசு இப்படியா கத்துவ? கண்மணி, மாமா உனக்கு ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கிக்கோ. இல்ல மாமா போதும். ஆ, ஐயா வந்த உடனே கேட்டா நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். ஆமா, என்ன விஷயமா நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, மருமக மாசமா இருக்கா. ஆ, அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ண சொன்னாங்க. சரி சரிங்க. அதுவும் இந்த ஊர் கோயில்ல பண்ண சொன்னாங்க. அதுக்காக தான் குடும்பத்தோட வந்திருக்கோம். என்னாச்சு? இல்ல, கோவிலே இல்லாத ஊர்ல பரிகாரம் பண்ணலான்னு வந்திருக்கீங்களே, அதான். கோயில் இல்லையா? கோயில் இல்லாத ஊரா? அது எப்படிங்க? இந்த திசையில ஒரு பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில் இருக்கிறதா சொன்னாங்க. அது வந்து தம்பி, அது எப்படிங்க கோயில் இல்லாம ஒரு ஊர் இருக்கும்? கோவில் இருக்கு, ஆனா உள்ள சாமி இல்ல. பல வருஷமா அந்த கோயில் பூட்டியே தான் இருக்கு, யாரும் திறக்கிறது இல்ல. சாமி இல்லனா சிலைய காணுமா? யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்களா? சிலை காணாம போயிருந்தா அதை தேடி எடுத்துட்டு வந்து வைக்கலாம்ல. அதானே, அப்படியே கிடைக்கலனாலும் வேற ஒரு சிலையை மறுபடியும் செதுக்கி கொண்டு வந்து வச்சு சாமி கும்பிடுவாங்க தானே. எதுக்கு கோயில பூட்டி போடணும்? நீங்க சொல்றது எல்லாமே வித்தியாசமா இருக்கு. திரும்ப கோயில் வழிபாட்டுக்கு கொண்டு வரணும்னு நீங்க முயற்சி பண்ணவே இல்லையா? ஐயா, அத நாங்க யோசிச்சோம், கோயிலை திறக்க முயற்சி எல்லாம் பண்ணோம். ஆ, ஆனா யாரெல்லாம் முயற்சி பண்ணாங்களோ அத்தனை பேரும் ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது யாரையா திறக்க முயற்சி பண்ணுவா? என்னாச்சு சார்? சொல்லுங்க சார், என்னாச்சு? ஏன் அவங்கெல்லாம் இறந்து போனாங்க? நீங்க சொல்றத கேட்கும்போது ஏதோ திகில் படம் பாக்குற மாதிரி இருக்கு. அது வேணாம்ப்பா, அவ பேரை எடுத்தாலே ரொம்ப ஆபத்து. இங்க பாருங்க, நீங்க யார கேட்டாலும் இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்ல மாட்டோம். நீங்க வந்த காரியத்தை மறந்துருங்க. தயவு செஞ்சு நீங்க யாரும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. 2 நாள் இருந்து கல்யாணத்தை முடிச்சிட்டு நல்லபடியா ஊருக்கு போங்க. என்னப்பா சொல்றாங்க இவங்கெல்லாம்? அவங்க இவ்வளவு தூரம் சொல்றாங்கன்னா அதுல ஏதாவது விஷயம் இருக்கும்னா, அதனால வேற ஏதாவது கோயில்ல போய் பரிகாரம் பண்ணிக்கலாங்க. டே மாறா, இந்த ஊரே சரியில்லடா. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா இருக்காங்க. இது கல்யாண வீடு, யார் முகத்திலேயாவது சிரிப்பு இருந்துச்சா நீ பாத்தியா? இந்த பேய் படத்துல எல்லாம் ஒரு ஊர் இருக்குமே, அந்த ஊருக்கு வந்த மாதிரி இருக்குடா. மாமா மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. இந்த பரிகாரம் இதெல்லாம் வேண்டாம், நம்ம திரும்ப ஊருக்கே போயிடலாம் மாமா. ஏம்மா? ஆமா மாமா, யாருமே எதையும் உடைச்சு பேச மாட்டேங்கிறாங்க. ஏதோ பொடி வச்சு பேசுறாங்க. மர்மமாவே இருக்கு. நம்ம வந்ததுக்கு அப்புறம் கவனிச்சிங்களா? எல்லாரும் ரகசியமா அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. ஆமண்ணா, எனக்கும் மனசுக்கு சரியா படல. ஏதோ ஆபத்து வர்ற மாதிரி என் மனசுக்கு உறுத்தலா இருக்கு. அப்பா, வழியில வேற ஒருத்தரை பார்த்தோம்ல, அந்த ஆள் வேற நம்ம இங்க இருந்தா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாரு. நாம எதுக்குப்பா ரிஸ்க் எடுக்கணும்? போயிடலாம்ப்பா. டேய், இப்ப எதுக்கு ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லி குழப்பம் பண்ணிட்டு இருக்கீங்க?
ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா அதுக்கு ரிஸ்க் எடுத்து தாண்டா ஆகணும். அந்த குறி சொன்ன அம்மா சொன்னதெல்லாம் பொய். அப்ப அன்னைக்கு பிறக்க போற குழந்தை நல்லா ஆரோக்கியமா பிறக்கணும். அதுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அதுக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு தாண்டா ஆகணும். டேய், எங்க போய் செய்வேன்? அதான் இந்த ஊர்ல எங்கேயுமே கோவில் இல்லைங்கிறாங்களே. கோயில் இல்லைன்னு சொல்லலடா, பூட்டி இருக்குன்னு தான் சொன்னாங்க. டேய், ஆமா பூட்டி இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனா கோவிலுக்குள்ளதான் சாமி சிலையே இல்லைங்கிறாங்களே. அப்படி இருக்கும்போது இந்த கோவில்ல போய் நம்ம என்ன பரிகாரம் பண்றது? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. டேய், சில ஊர்ல பங்காளி சண்டைக்காக கூட கோயிலை பூட்டி போடுவாங்க. இல்ல பணம் பிரச்சனைனா கூட கோயிலை பூட்டி வைப்பாங்க. அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்போம். அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை பேசி சரி பண்ணி, பணம் ஒரு பிரச்சனையா இருந்துச்சுன்னா நம்மளே அதை கொடுத்து குடமுழுக்கு பண்ணி வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவோம். அப்ப அந்த சிலை நம்ம புது சிலையை செஞ்சு கொடுப்போம். இதெல்லாம் ஒரு விஷயமா? டேய், எனக்கு இது சரியா படலடா. அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? இவன் சொல்ற மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம்ப்பா. இவங்க சொல்றாங்கிறதுக்காக உடனே திரும்பி போறது சரியா வராது. இரா, உனக்கு ஓகே இல்ல? இந்த நேரத்தில் எங்க போனா? கல்யாணம் பண்ண போறவ கனவுல வருவான்னு பார்த்தா, ச்சே, நம்ம புத்தி நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. சீ.
இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் எப்படி நான் ஏன் இங்க நின்னுட்டு இருக்கேன்? நான் அப்போ ரூம்ல உன் கூட தானே படுத்துட்டு இருந்தேன். நான் எப்படி பிரியா. சரி வா, சரி வா, ரூம் போலாம். இல்ல நான் எப்படி ஏதாவது யோசனையில வந்திருப்பேன். வா. அது ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்தோம்ல, அதனால எப்படி தான். வந்தேன்னு தெரியல. புது இடம் வேற, தூக்கம் வராது. இப்படி வா. ஒன்றும் இல்லைடா, படுத்து தூங்கு. இல்லடா ஒண்ணும் இங்கதான் இல்லடா. படுத்துட்டு இருந்தேன். காலையில பேசிக்கலாம், நீ படுத்து தூங்கு. பெட்ஷீட் கொண்டு வரவா? ஆஹா சரி, படு. ம், படு. என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறா? இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து ஆளே சரியில்லையே.